ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கும் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கும் the business should be in the autopilot mode. ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஒரு பிஸ்னஸை வந்து எல்லாத்தையுமே அவரே பார்க்குறாரு, அவரே ரன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஆட்டோ பைலட்டாக ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா என்ன முக்கியமான 3 விஷயங்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஹாய், ஐ எம் மோகன்ராஜ். ஐ எம் தி ஃபவுண்டர் ஆஃப் பிஸ்னஸ் கவுன்சிலிங் அகாடமி. ஒரு பிஸ்னஸ் ஆட்டோ பைலட்டில் இருக்கணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று டீம், இன்னொன்று சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ முதல்ல டீம். ஒரு டீம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டீமை ரெக்ரூட் பண்ணும்போது 2 important things they have to see that the individuals should be competence and should have the high commitment. ஸோ அப்போ வந்து ஒரு மேன் பவர் ரெக்ரூட் பண்ணுறோம். ரெக்ரூட் பண்ண அப்புறம் அவங்கள மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணும்போது வாட் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் விச் யூ ஹேவ் டு லுக் அட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பர்சன் ஷுட் பி ஹை இன் காம்பிடன்சி, ஹை இன் கமிட்மெண்ட். ஸோ whoever is there having high commitment and high competency, they are good and you have to train them, develop them to take the leadership level. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது, லைக் either the guy is not high in competency or not high in commitment. So but at least he is vice versa, you'll have something in high, so you can at least consider him to train, develop and give counseling, and you can develop him to high competence and high commitment. But somebody does not have any commitment and does not have any competency, you try but not happening, then it's better to take a decision, like you have to change the manpower. So team building is very important for any organization. ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் பில்டிங். ஸோ சிஸ்டம் பில்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ ஷுட் ஹேவ் எ சிஸ்டம் வேர் எவ்ரிதிங் ஷுட் பி ஆப்ரேட்டட் பை தி சிஸ்டம். A company, a business should not be a person driven, it should be a system driven. So system driven அப்படின்னா வந்து everything is set, so everything should happen. If X is not available, Y is coming to take over the operations, he should be able to handle the business in smooth manner because it is not a person driven, it is a system driven. So in the system driven வந்து what is more important பார்த்தீங்கன்னா வந்து that system should be simple and sustainable. அதாவது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் சிஸ்டம், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது, அண்ட் இட் ஷுட் பி சஸ்டைனபிள். அதாவது லாங் டென்யூருக்கு வந்து அதை வச்சு ஆப்ரேட் பண்ணுற முடியும், ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த சிஸ்டம். ஸோ பேசிக்காக சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் டு செட் ஏ கோல், இட் இஸ் டு மானிட்டர் தட் கோல், இட் இஸ் டு அச்சீவ் த கோல். ஸோ தட் இஸ் வை சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஆர்கனைசேஷன். மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டிங். எனி கம்பெனி ஷுட் பில்ட் த ஸ்ட்ராட்டஜி because that strategy is to pull the customer to buy a product or your service. So it should be more magnetic way and it should be more profitable. So profitability is the key. So the strategy வந்து நீங்க any business when you do அது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். பிகாஸ் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே தி மார்ஜின் வாட் they get may be a thin margin. So it's again the different subject, like how to fix the margin, how to handle the customers, அதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து the strategy you should be help to have a good margin and it should be a good magnetic pull. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டாகவும் சர்வீஸாகவும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ these are the 3 key important points which any business owner should focus to make the business as autopilot, and that will help you to becoming very successful in your business, and that will make your business to scale up. So thank you so much, and focus on this and bring your business to a next level. Thank you.